அனைவருக்கும் வணக்கம். இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல். பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன். ஒரு அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை கிடையாது. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்ததும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு அவங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் படிப்பு முடித்தோடனே அவங்கள நல்லா கல்லூரியில் சேர்த்து கல்லூரி படிப்பை கொடுக்குறாங்க. அந்த குடும்பம் ஏழை குடும்பமாக இருந்தாலும் இந்த பெண்ணை ஒரு ராணி மாதிரி வளர்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கணவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போகுது. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகளோட அவங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைகள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க பள்ளி சென்றதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் ஒரு புதிய பிரச்சனை வருது. அவங்க கணவர் வேலைக்கு போயிடுறாரு. அவரும் வருமானம் சம்பாரிச்சிட்டு கொடுக்குறாரு. சந்தோஷமாக தான் போகுது. இவங்களுக்கு ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடைக்கிது. அவங்க அந்த வேலையை நல்லபடியாக பார்த்தாங்க. ஒரு சின்ன கசப்பு விஷயத்தினால அவங்களுக்கு அந்த வேலை போயிடுது. வேலை தேடி அவங்க ரொம்ப அலையிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டுது. எந்தெந்த ஸ்கூலுக்கெலாம் போய் ரெஸ்யூம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப மனசு சோர்வாகி தனிமையில் உட்காந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி படிக்க வைக்க போகிறோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால முடிஞ்ச வேலைகள் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அது எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க செய்கிறாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தான் கிடைக்கிது. அவங்க கணவர், அவங்களோட உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்கள திட்டுறாங்க, வையிறாங்க. நீ படித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, உனக்கு வேலையே கிடைக்கல, நீ ரொம்ப படித்தது ரொம்ப பெரிய தப்பு, உனக்கு படிப்புனால வேலையே கிடைக்கலன்னு அவங்க 14 வருஷமாக அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நரக வாழ்க்கையாக தான் போகுது. கடைசியில் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவங்க அதில் நல்லபடியாக பேசி எல்லா மக்களையும் கவர்றாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது. பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தால் தான் நம்ம கணவனோ நம்ம பிள்ளைகளோ நம்ம குடும்பமோ எல்லாருமே மதிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க ஒரு பெரிய வீடு வாங்குகிறாங்க, கார் வாங்குகிறாங்க, ரொம்ப வசதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 14 வருஷமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கர்மா வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கைனா என்ன, நம்ம யார், நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம யாருக்கு அப்பா அம்மாவாக பிறந்திருக்கோன்னு எல்லா விவரமும் அவங்களுக்கு புரியுது. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் முருகனால் தான். நன்றி மக்களே.